என் கூட மிஸ்டர் சித்திக் ஐஎஸ் இருக்காங்க மற்றும் எங்களுடைய ஜோனல் எங்களுடைய டிப்டி கமிஷனர்ஸ் எல்பி ஜான் டிசி ஹெல்த், மிஸ்டர் குமாவத் டிசி எஜுகேஷன், மிஸ்டர் ஸ்ரீதர் அண்ட் மிஸ்டர் மேக்நாத் டிசிஸ் இருக்காங்க. இது ஸோ இப்போ இன்னைக்கு இது திட்டம் வந்து ஆம்புலன்ஸஸ் வந்து மேம்படுத்த திட்டம் ஒரு சிறப்பான திட்டம் சென்னை மாநகராட்சி சார்பாக தொடங்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 250 கார் பயன்படுத்தக்கூடிய ஆம்புலன்ஸஸ் வந்து தொடங்குதாக மாநகராட்சி சார்பாக திட்டம் போடப்பட்டுள்ளது. இன்றைக்கி 50 ஆம்புலன்ஸஸ் நாங்கள் செயல்முறையில் கொண்டு வர போகிறோம். மாண்பு அமைச்சர் அவர்கள் அதான் ஃப்ளாக் ஆஃப் பண்ணாங்க. அதுக்கு காரணம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது, ஆனால் உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் ஆர் கோவிட் கேர் சென்டர் அல்லது ஸ்க்ரீனிங் சென்டர் போக வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த டைம் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் 108 ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் அங்கே வர சொல்லி பிறகு அந்த 108 ஆம்புலன்ஸ் மணிக்கணக்கில் அந்த பேஷண்ட் who may not be serious ஆக்சிஜன் தேவைப்படாமல் இருக்கக்கூடிய பேஷண்ட்காக கூட அந்த 108 ஆம்புலன்ஸ் அங்கே லாக் ஆகுது. அதையெல்லாம் 108 ஆம்புலன்ஸ் இந்த நேரத்தில் ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கும்போது ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய பேஷண்ட்ஸ்க்காக தான் ஃப்ரீயாக பண்ண வேண்டும். ஆக்சிஜன் தேவையின்றி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்காக இதே மாதிரி கார்லேருந்து ஒரு நல்ல பார்ட்டிஷன் திக் பிளாஸ்டிக் ஷீட் டிரைவர் மற்றும் பேசஞ்சர் சீட்டில் போட்டுட்டு அது டிரைவர் வந்து இன்சுலேட் பண்ணி அது கூட டிரைவர் ஷுட் ஹேவ் பீன் வேக்சினேட்டட் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு மாநகராட்சி சார்பாக இது வந்து ஒவ்வொரு ஜோனுக்காக எங்களுடைய நோக்கம் வந்து ஒவ்வொரு ஜோனுக்கு 15 வண்டிகள் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் we are giving 50 vehicles, then we are going to increase. இந்த வண்டிகள் வந்து அந்தந்த ஜோனோட ஜோனல் ஆஃபீஸர் கையில் ஒப்படைச்சிட்டு அந்த ஜோனல் ஆஃபீஸர் காலையில் வந்து ரிசல்ட்டில் பாசிட்டிவ் யார் அப்படி வரும்போது ஸ்டாஃபை அங்கே கொண்டு போய் ட்ரையேஜ் பண்ணி கூட அவங்களும் அந்த யார் பேஷண்ட் உடனே கோவிட் சென்டருக்கு கூட்டிகிட்டு வர தேவை இருந்தால் அவங்களுக்காக இந்த வண்டிகள் பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் எந்தெந்த பேஷண்ட்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அல்லது ஸ்க்ரீனிங் சென்டர் போகணும், எக்ஸ்ரேக்காக ஸ்க்ரீனிங் சென்டர் போகணும், அது கூட 108 யூஸ் பண்ணாமல் அதே நேரத்தில் வீட்டோடைய கார் வேறு ரிலேட்டிவோட 2 வீலர் போயிட்டு அவங்களே இந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் எடுக்காமல் இந்த வண்டி பயன்படுத்தா நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம். படிப்படியாக இந்த திட்டத்தில் என்னென்ன ப்ளஸ்ஸஸ் அண்ட் மைனஸ் பார்த்துட்டு இந்த திட்டத்தில் சூட்டபிளான மாற்றங்கள் கண்டிப்பாக கொண்டு வரப்படும். சார், இப்போ வந்து ஜோனில் வந்து ஒரு நம்ம சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஜோன் அதிகமாக இருக்குது. இப்போ அங்கே வந்து கூடுதலான வெஹிக்கிள்ஸ் இருக்குமா? ஆக்சுவலாக வந்து ஒரு சில ஜோன்ஸோட எண்ணிக்கை பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் எங்களுடைய டிப்டி கமிஷனர் ஹெல்த் மற்றும் சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு ஒரே நம்பர் எல்லாருக்கும் பிரிக்காமல் ஒரு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே கொடுக்க மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பேஷண்ட்டை வந்து இப்போ டேரெக்டாக அந்த ஆம்புலன்ஸ் கால் பண்ண முடியாது, அப்படி தானே? ஆஸ் ஆஃப் நவ் வந்து இந்த ஆம்புலன்ஸஸ் வந்து கார்பரேஷனுடைய ஜோனல் ஆஃபீஸர் கண்ட்ரோலில் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு ஜோனுக்கும் இல்லை வந்து தனித்தனி நம்பர் இருக்குது, ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஃபோன் பண்ணால் போதும். இந்த ஹெல்ப்லைன் நம்பரை நம்ம பாப்புலரைஸ் பண்ணிட்டு வர்றோம் எல்லாருக்குமே. ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணணுன்னா அங்கேருந்து உடனே இந்த வண்டி அனுப்புறதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வச்சு 108 வந்து பேர்டன் பண்ண வேண்டாம்னு பண்ணுறதுக்காக அதில் லிங்க் பண்ணலை, அதுக்காக தான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஹெல்ப்லைன் நம்பருங்கிறது ஒவ்வொரு ஜோன் காமனா இல்லை எப்படி சொல்கிறது? ஒவ்வொரு ஜோனுக்கு தனித்தனி நம்பர் இருக்குது. அந்த பேம்ப்ளெட்ல கூட நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லா இந்த ஜோனல் ஹெல்ப்லைனை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ளையர்ஸ் ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரோம். அங்கே இங்கே போஸ்டர் மாதிரி ஒட்டுறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ இனிமேல் வந்து அந்த ஜோன் ஃபோன் நம்பர் பண்ணாவே உங்களுக்கு வந்து உடனே இந்த ஆம்புலன்ஸ் அனுப்புறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த யாராவது பாசிட்டிவ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கணுங்களேன், பாசிட்டிவ் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு முழிக்கிறாங்க, நிறைய பேர் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த இதுக்கும் இந்த ஜோனல் நம்பர் ஃபோன் பண்ணோன்னா அங்கேருந்து மெடிக்கல் டாக்டர்ஸ் உடனே வந்து அவங்கள ஃபோன் பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணும், என்ன செய்யணும். இப்போ சார் சொன்ன மாதிரி சார் மெடிக்கல் கிட் நம்ம கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தனியாக மெடிக்கல் கிட்டு கொடுக்கறது, ஸ்க்ரீனிங் சென்டர் கூட்டிகிட்டு போகிறது, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு நம்பர் அந்த ஜோனில் இருக்கிற அந்த ஒரு நம்பர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இன்னொரு பண்ணலாம், நீங்கள் இங்கே ஒரு கண்ட்ரோல் நம்பர் இருக்கும், அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாரும் அதுவும் பண்ணலாம், அப்படியெல்லாம் இல்லை, அதுலேயும் பண்ணலாம். அதுவும் வந்து இது இன்க்ளூட் பண்ணலாம்லங்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இங்கேருந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குல்ல,
அது சப்போஸ் எந்த ஜோன்லேருந்து கூப்பிட்டாலும் அங்கேருந்து டைவர்ட் அது பண்ண பண்ண அது ப்ரொவிஷனாக இருக்கும், அதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு மண்டலத்துக்கு வந்து ஒரு வண்டி போதுமானதா? இல்லை ஒரு மண்டலக்கு வந்து டோட்டல் 15 வெஹிக்கிள் 15 வண்டி நாங்கள் கொடுக்க போகிறோம். அவர் சார் சித்திக் சார் சொல்ல மாதிரி அந்தந்த ஜோனில் முதல்ல ஜோனல் ஆஃபீஸரோட அவங்களுக்கும் நிறைய 108 பேஷண்ட்ஸ்க்காக தேவைப்படுது கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபுல் யூட்டிலைசேஷன் தான் அப்படியே வச்சுருவோம். சில வார்டில் ரொம்ப பயன்பாட்டுக்கு வரலைன்னா ஒருவேளை 108 கூட டை அப் பண்ணலாம். இன்றைக்கி இந்த 108 கூட மீட்டிங் போட்டிருக்கோம் தட். பட் வி வில் கீப் தேட் இன் த கம்மிங் டேஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்து அது பிறகு முடிவு எடுத்துருவோம். ரெண்டாவது இது சித்திக் சார் வந்து சொல்கிறது ஒரு பாயிண்ட் ஒரு முக்கியம், நான் மறுபடியும் சொல்லி வைக்கிறேன். இந்த மெடிசன் இன்றைக்கி ஒரு 30,000 மெடிசன் கிட்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காலையில் கூட நான் சில பத்திரிகையாளர்களுக்கு சொன்னேன். இப்போ வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி என்ன, தொற்று குறைப்பதற்கு புது ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒரு நோயாளி டெஸ்டிங் ஸ்டேஜில் வரும்போது அவருக்கு சிம்டம்ஸ் இருக்கும்போது அவர் ஜுரம் தொண்டு வலி அல்லது லாஸ் ஆஃப் டேஸ்ட் ஸ்மெல் அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருந்தால் உடனடியாக மெடிக்கல் கிட் அங்கே கையில் அவர் கையில் கொடுத்துருவோம். அந்த பேஷண்ட்க்கு கோவிட் பாசிட்டிவாக 2 நாள் வெயிட் பண்ணாமல் அது முதல்ல கொடுத்துருவோம். இன்றைக்கி 30,000 கிட்ஸ் ஜோன் வாரியாக நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம். படிப்படியாக அது இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வி ஆர் ட்ரைங் டு என்ஷூர் தட் முதல்ல பேஷண்ட் ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் அவர் மெடிசன் சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டால் அவருடைய கண்டிஷன் வர்சன் ஆகாது, சான்சஸ் குறையும் என்பதை நான் சொல்கிறேன். அது இந்த ஒரு முக்கியமான விவரம் என்னென்னா, இந்த புதிய மியூட்டேஷன் வைரஸ் இருக்குது இல்லையா, இந்த வைரஸ் இந்த அறிகுறி ஆரம்பிச்சிருக்கும் போது, அதாவது ஃபீவரு, காய்ச்சல், த்ரோட் இன்ஃபெக்ஷன்னு, அதாவது தொண்டை வலி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இது டேஸ்ட் அதாவது நாக்கு மூக்கில் ஸ்மெல்லு வர்றது, வராதது, இதெல்லாம் அறிகுறிகள் வந்ததுலேருந்து 5வது நாளில் ஒன்று நல்ல குணமாக பிரச்சனை இல்லாமல் போயிடுது. அப்படி இல்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த அறிகுறி வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அதுக்கு ரிசல்ட் வர வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அது சீரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த அறிகுறி வந்ததுனா இனி காய்ச்சல், தொண்டவலி, இந்த பிரச்சனை எது வந்தாலும் உடனடியாக நம்ம கார்ப்பரேஷனில் இந்த ஹெல்ப்லைன் நம்பரை, ஜோனல் ஹெல்ப்லைன் நம்பரோ இல்லாட்டா 104 மூலமாக கேட்டுட்டு இந்த ஹெல்ப் உடனடியாக இந்த காண்டாக்ட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கார்ப்பரேஷனில் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள FSW, அதாவது ஃபீவர் சர்வே ஆஃபீஸர் ஒர்க்கர், அதாவது காய்ச்சலை கண்டறிய அலுவலர், அவர் அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு உங்களை பார்க்குறது உங்களை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் 2 நாளுக்கு ஒரு தடவை வருவாங்க. அவங்க மூலமாக இந்த மருந்துகளை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அவங்க இந்த காய்ச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா உடனடியாக டாக்டரை தொடர்பு கொண்டு அவங்க மூலமாக மெடிக்கல் ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த மருந்துகளை அங்கே வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கோவிடு தான் என்பதை நினச்சி அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறது தான் நல்லது நமக்கு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட வேண்டுகோள், மக்கள்கிட்ட என்ன வேண்டுகோள்னா, இந்த மாதிரி அறிகுறி இருந்ததுன்னா தயவுசெய்து அதை லேசாக எடுத்துக்க வேண்டாம். உடனடியாக இந்த ஹெல்ப்லைனை காண்டாக்ட் பண்ணி இந்த மருந்து பேக்கெட்டை நீங்கள் கொஞ்சம் அவங்கள்ட்ட வாங்கிக்கிடுங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட அது சொன்னால் கூட அது தயவுசெய்து மறைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஜுரம் வந்திருக்கு, இது வந்திருக்கு, இவங்கள்ட்ட சொன்னால் ஏதாவது ஆயிரம் மருந்து மறைக்காமல் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க அந்த மருந்து கிட்ட தருவாங்க. அந்த மருந்தை மருந்து மூலமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு வேண்டுகோள். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.